வணக்கம் மக்களே. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எம்ஐ இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் பாத்துக்கோங்க. ஸோ வந்து இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அட்டி டாக்ஸ் கிரிக்கெட் அண்ட் சினிமா. இங்கே போத் சினிமா கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் சீசன் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோக்கு வந்திருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அமுக்கி ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி மொத்தமா கம்ப்ரஸ் பண்ணி இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஒரு டீமா பேச போறோம். என்ன அப்படின்னா, இந்த டீம் வந்து இது வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சிருப்போம், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, அவங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்க போறோம், அண்ட் இங்க இருந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆக போறாங்களா அப்படின்றத வந்து ஒவ்வொரு டீமா வந்து பேச போறோம். சோ மார்க்ஸ் வந்து மைனஸ்ல தரலாங்களா? ரெடியா இருக்கேன். சோ ஃப்ரெஷ்ஷா இப்போ அப்படியே உடனுக்குடன் சுட இறக்கணும் அப்படின்னா, நான் இந்த மேட்ச் கிடையாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் வர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை முடிஞ்ச உடனே நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்சுக்கு முன்னாடியே வந்து நான் தனியா இந்த வீடியோ வந்து எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். அப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைச்ச டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஏன் அப்படின்னா, நான் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வீடியோ கொடுக்குறப்போ ஆர்சிபி, அதுக்கு மேல பஞ்சாப், அதுக்கு மேல எம்ஐ தான் ஃபர்ஸ்ட் முடிப்பானுங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். தி மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை டீம். எனக்கே வெறியாதுடா அந்த மாதிரி ஒரு கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் பை ஒரு டீம் அப்படின்னா அது வந்து எம்ஐ தான். சோ நீங்க வந்து சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத நீங்க வந்து சொல்லுங்க. ஒரு எம்ஐ ஃபேனா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நாள்ல வந்து இன்னைக்கு தேதி வந்து 29ஆம் தேதி. இன்னைக்கு நாள்ல வந்து 2 ப்ரெடிக்ஷன் வந்திருக்குது. 2 ப்ரெடிக்ஷனுமே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. விக்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி தான் நானும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி மும்பை வந்து ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங் சைடா தெரிஞ்சாங்க. இப்படி ஆகா ஓகோ அப்படி இப்படின்ட்டு நான் எனப்பட்ட ஃபீட்பேக் சேனல்லே அவனுங்க இது பண்ணானுங்க, ப்ரெடிக்ட் பண்ணானுங்க. அஸ்வின் ப்ரெடிக்ட் பண்ணாப்புல எல்லாமே பண்ணானுங்க. இவனுங்க தான் எதுவும் பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? இவனுங்க ஃபார்ம் அவுட் ஆனது பிரச்சனையா, இல்ல அட் அ டைம்ல எல்லாம் டீம் டோட்டல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு 244 ஜெயிச்சிருவாங்க போல. இன்னைக்கு தான் அந்த டேர்ன் அரவுண்ட் மேட்ச் போல. இன்னைல இருந்து அப்படியே ஜெயிச்சுட்டே போயிருவாங்க அப்படின்லாம் நினைச்சேன். கடைசியில பவுலிங் எப்பயும் போல சொதப்பிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்? என்ன பர்சனல் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளமா, இல்ல டீம் மேனேஜ்மெண்ட்குள்ள நிறைய குழப்படிகள் நடக்குதா, இல்ல ஒருத்தரே ரிலே பண்ணி இருக்காங்களா பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும், இல்ல அது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு ஜம்பிள்டு பெர்ஃபார்மன்ஸ், ஜம்பிள்டு டீமா தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ஏனோ தானோ டீம் வச்சுட்டு இவனுக்கு வந்து இது பண்ணானா ஓகே, மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா 2023 தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா வந்து ஆகாஷ் மத்வால் இந்த மாதிரியான ஒரு பவுலிங் லைன் அப்லாம் வச்சுட்டு அவர் வந்து குவாலிஃபயர் 2 வரைக்கும் கூட்டு போயிருப்பாரு. ஒரு பவுலிங் டீமையே இவங்க வந்து குவாலிஃபயர் 2 வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு பவுலிங் லைனப்பும், சாலிடான ஒரு பேட்டிங் லைனப்பும், சாலிடா ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிற ஒரு டீமை யாரு, அதாவது எப்படியெல்லாம் ஒரு டீம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு டீம் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சொந்த டீமே திட்டி கழுவணும்ன்ற அளவுக்கு எனக்கு வந்து தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கலெக்டிவாவே நல்லா இல்ல. இப்ப பேட்டிங் ஒரு நாள் யாராவது ஒருத்தங்க கிளிக் ஆகுது, இல்லைன்னா யாருக்குமே கிளிக் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப திலக் வர்மா ஒரு நாள் 100 அடிக்கிறாரு, அடுத்த மேட்சே அவர் வந்து பெருசா அவரோட பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. டிகாக் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, அடுத்த 2 மேட்ச் ஆடல இருந்து இப்ப ரிகல்டனுக்கு உள்ள கூட்டு வந்துருக்காங்க. அவன் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்கான், அடுத்த மேட்ச் இப்படி ஆட மாட்டான். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத டீம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி சொல்லிட்டே இருப்பேன். நீ ஏதாவது எனக்கு வந்து ஆக்சுவலா 2 பாயிண்ட் வந்து பேசணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்த சீசன்ல யூஸ் பண்ணது எம்ஐ, அதுக்கப்புறம் வந்து சென்னை, அதுக்கப்புறம் வந்து டிசின்னு நினைக்கிறேன். இவங்க தான் வந்து 20 பிளேயர் யூஸ் பண்ணிருக்காங்க. எம்ஐ அண்ட் சிஎஸ்கே அண்ட் டிசி வந்து 19 பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எந்தெந்த டீம்ஸ்லாம் அவங்களோட காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 மேட்சுக்குள்ள கண்டுபிடிக்காம இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு ஆடின எஸ்ஆர்எச், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உனட்கட் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரும் வச்சுட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் லோவர் மிடில் ஆர்டர்ல யாரை வச்சுட்டு போறதுன்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு தைரியமா அந்த 2 சீனியர் பிளேயர்ஸ் பரவாயில்ல இருக்கட்டும் போய் தொலையட்டும் சொல்லி 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு பிரஃபுல் இங்கே அண்ட் சகிப் ஹுசைன் 2 பேர் எடுத்து வந்தாங்க. அங்கேருந்து சக்சஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 250 அடிச்சாலும் சரி நான் சேஸ் பண்றது ரெடியா இருக்கேன், ஈவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தாலும் சரி நான் 270 280 போஸ்ட் பண்றது ரெடியா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த ஒரு காம்பினேஷனை ஃபைன் பண்ணாம இருக்காங்களோ, டெல்லி, சென்னை, மும்பை
இவங்க கேகேஆர் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் ஒரு பிரச்சனை ஃபார் எம்ஐ நினைக்கிறேன். அதை தாண்டி இப்ப எல்லாருமே வந்துட்டு ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணம். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு கேப்டன் நினைச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மா நினைச்சப்போ சின்ன பசங்க யாரே தெரியாது, பெருசா பேர் தெரியாத பசங்களை வச்சுட்டு குவாலிஃபயருக்கு வந்து போக முடியறப்போ இந்த டீமை வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நீ ஜஸ்ட் அவங்களை வந்து கைட் பண்ணா போதும், ஜஸ்ட் அவங்க வழியில ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா போதும், அவங்க பாட்டுல போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஹர்திக் பாண்டியாவால மேனேஜ் பண்ண முடியலையோ. ஹர்திக் பாண்டியா இஸ் பெட்டர் கேப்டன் ஃபார் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி இந்த ஒரு செட்டப்ல வந்து தெரியுது. அதை தாண்டி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அப்படின்னா பிஃபோர் கமிங் டு எம்ஐ அது வந்து நல்லா இருந்திருக்கு. ஜிடில வந்து பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி கேப்டன்சி நல்லா இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் கமிங் டு எம்ஐ வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியா இருக்கு, ரன்ஸும் கம்மியா இருக்கு, பவுலிங்லயும் விக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து கம்மியா இருக்குது. பட் இன்னைக்கு வந்து ரெண்டுமே நல்லா இருந்திருக்கு. பவுலிங்ல இன்னைக்கு தான் பெஸ்ட் பவுலர் ஃபார் எம்ஐ வந்து ஹர்திக் பாண்டியா தான். பேட்டிங்லயும் சூப்பரா வந்து அடிச்சு கொடுத்திருந்தாரு. அப்படி இருந்துமே இந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ், பும்ரா மாதிரி ஒரு பவுலரு, போல்ட் மாதிரி ஒரு பவுலரு, சாண்ட்னர், அல்லாஹ் ஃபார் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே 45 ரன் 50 ரன் போறப்போ ஹர்திக் பாண்டியா ஆஸ் கேப்டனா மட்டும் என்ன பண்ணிட முடியும்னு எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. இது வரைக்குமே நான் வந்து இப்பயுமே நான் சொல்றேன் ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் எம்ஐயோட தோல்வி அப்படின்னு, கண்டினியூஸ் தோல்விக்கு. ஆனா இவ்வளவு மோசமா பவுலர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒரு கேப்டனா என்ன பண்ணிட முடியும்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன பதில் எனக்கு அது தெரியவே இல்லை. இதுக்கு பதில் அவங்க கிட்டே இல்லைன்னு அவங்க அடிச்சும் பார்த்தாச்சு துவைச்சும் பார்த்தாச்சு, இதுக்கு மேல என்னடா பண்றதுன்ற மாதிரிதான் அவங்களும் இப்ப இருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 20 பிளேயர் யூஸ் பண்ணியும், ஏன்னா ஸ்குவாட்லயே 25 இருந்து 30 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல இவங்க 20 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் 10 பிளேயரை எத்தனை பேர் அவங்க மாத்த முடியும், எத்தனை பேருக்கு திருப்பி சான்ஸ் தர முடியும், எத்தனை பேருக்கு வந்து அது எவ்வளோ டவுட்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் அவங்க எப்பொழுதோ சொல்லிட்டு இருக்கேன் ஹார்ஷ் டெசிஷன் எடுத்தாகணும்ட்டு, பெருசா அவங்க எடுத்த மாதிரி தெரியல. இன்ஜுரின்ட்டு லேசா ஹிட்டனா நழுவிட்டாரு. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு மலையவாருன்னு ஒருத்தனை கூட்டு வந்தானுங்க. அவன் மலையே ஏற மாட்டான். இந்த சைடு ஷோல்டர் பிடிச்சிக்கிட்டு அண்ணன் சாண்டர் உட்காந்தாரு. அதுக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் வந்தாரு. பேட்டிங் நல்லா சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பவுலிங் வந்துட்டு ஒரு ஓவர்ல 19 கொடுத்தவொடனே அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க ஹோம் கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இல்லையோ, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹோம் கிரவுண்ட வந்து அவங்க கணிச்சிக்கலையோ, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பவுலிங் லைன் அப் அவங்க கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரி. அஸ்வினி குமார் அவரோட இந்த சீசன் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரா போட்டாரு. ஜிடி கூட சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அடுத்த 2 மேட்ச் அப்படியே சொதப்பிட்டாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் பவுலிங் லைன் அப் வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச் டில் இப்ப 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. 8 மேட்ச் வரைக்குமே அந்த கன்சிஸ்டன்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர்னு போட்டப்படுற பும்ரா அடி வாங்குறாரு. அண்ட் நாட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 3 வாட்டியாவது அடி வாங்கிட்டாரு. அட்லீஸ்ட் 50 ரன்ஸ் மேலேயாவது அவர் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போயிடுறாரு. ஓகே, ஹி கேன் மேக் மிஸ்டேக்ஸ். பட் உங்க டீமோட பெஸ்ட் பவுலர் வந்து 40 ரன்ஸ் போறாரு அப்படின்னா மற்ற பவுலர்ஸ் கொஞ்சம் பேக்கப் பண்ணி அதை இது பண்ணணும். அவனே 40 போறான், நான் என்ன 50 போக மாட்டேன்ற அளவுக்கு போட்டி பண்ணி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. கோச்சும் சொல்லலாம் லசித் மலிங்கா. இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்கும்போது நல்லா கோச் பண்ற மாதிரி தான் இருக்குது. பட் இப்படியே அந்த மேலோட்டமா இவனுக்கு நல்லா இருக்கிறத மட்டும் காட்டிட்டு இருக்க ஒரு ட்ரைனிங் செஷன்ன்றது வந்து நம்மளுக்கு கண் கூட தெரியாது. நம்ம ஒன்றும் கிரிக்கெட் அங்க போயிட்டு உட்காந்துட்டு வாங்கடே ஸ்டேடியம்ல எப்படி வாங்கடே மலிங்கா ஒழுங்கா போட சொல்லித்தடா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எதையுமே ஒரு நம்மளுக்கே ஒரு கிளியரா இல்ல. என்ன இவன் ப்ராப்ளம், நல்லா தானடா இருக்கீங்க, 11 ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றது. எனக்கு மார்க் இப்ப சொல்லணும்னா நான் சொல்லிடுவேன் அப்படியே, நீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க, அதனால நான் 1. எனக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நீ சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து இப்போ ஈவன் தோக்குற டீமா கூட இருக்கட்டும், இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு இன்வால்மெண்டா வந்து பேசுவாங்கல்ல, ஒவ்வொரு டைமும் உங்க ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டுக்கு வர்றப்போ ஏனோ தானு உள்ள வந்து யாரோ ஒரு டீம் தோக்குறா, நான் ஏன் நம்ம ஜெயிக்கிற பொசிஷன்ல இருக்கோம், கேஷுவலா வந்துட்டு ஜாலியா பேசிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் உள்ளார வர்றாங்க. எனக்கு அதை பாக்குறப்பே வந்துட்டு என்னமோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சரியில்லையே, ஏதோ ஒண்ணு ஒட்டியும் ஒட்டாத மாதிரியே இருக்குதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்குது. அது என்னன்றது, அது ஒரு கேப்டன்சி சேஞ்சில நடக்க போகுதா, இல்ல முக்கியமான பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, திலக் வர்மா வந்து ஒரு ஃபெயிலியரா இருக்காரு, மிடில் ஆர்டர்ல வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமந்தீர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து எண்ட்ல யூஸ் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. இவங்க ஸ்டில் தே ஆர் ஃபைண்டிங் பொலார்டு. அவங்க வந்து பொலார்ட் மாதிரி பிளேயர்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்க
அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ பவுலர்ஸ் வந்து இன்னும் போல்ட் வந்து நம்பி இருக்காங்க. போல்ட் வந்து திரும்ப பழைய போல்ட் கண்டிப்பா கிடையவே கிடையாது. இனிஷியல் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய போல்ட் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு நல்ல ஸ்பின்னர் சாண்டர் வந்து நல்ல ஸ்பின்னர், அவர் வந்து அடி வாங்கியிருக்காரு, இப்போ இன்ஜுரி சொல்லி போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்து எம்ஐயை போட்டு பயங்கரமா வந்து ஹார்ன் பண்ணுது. எனக்கும் சேம் 1 out of 10 தான் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ இங்க இருந்து இப்போ 8க்கு 2 வந்து ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு 6 மேட்ச் இருக்கு. 6ல 6 ஜெயிச்சா கண்டிப்பா இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு 16 பாயிண்ட்ல வந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்க மேட்ச் பார்த்தா அப்படின்னா சென்னை கூட ஒரு மேட்ச் இருக்குது, சென்னை, லக்னோ கூட ஒரு மேட்ச் இருக்குது இன் வாங்கடே, ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்குது ராய்ப்பூர்ல, பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்குது அவே மேட்ச் தான் தர்மசாலால, கொல்கத்தா கூட ஒரு மேட்ச் இருக்குது கொல்கத்தால, அண்ட் அகைன் ராஜஸ்தான் கூட ஒரு மேட்ச் இருக்குது மும்பைல. ஸோ ரெண்டு ஹோம் கேம் இருக்குது. மும்பைல நடக்கிற 2 மேட்ச் கண்டிப்பா தோத்துருவாங்க. மும்பைல பாத்தீங்கன்னா எல்எஸ்சி கூட நடக்குது, இன்னொன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் கூட வந்து நடக்குது. மேபி எல்எஸ்சி கூட ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ திங்க் தே வில் வின் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே நினைக்கிறேன். ரெண்டு மேட்சஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா அதை தாண்டி மீதி 4 பேர் கூட வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ குவாலிஃபை ஆகிறது இன்னையோட அவங்க குவாலிஃபிகேஷன் சினாரியோ டன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய ஒரு டீம் எம்ஐ. அடுத்து வந்து இது வந்து டிசப்பாயிண்டிங். ஒருவேளை மும்பை வந்து குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து ஒரு எடிட்டர் நான் போட்டு உனக்கு அனுப்புறேன்.